அவர்களே, நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவ சிலர்களால் பார்க்க முடியாது, பேச முடியாது. இறைவன் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டார். அப்படியானவர்களில் முதன்மையானவர் இறைவனது உண்மையான விடயங்களை அற்ப சொற்ப உலக லாபத்திற்காக மறைத்து ஒன்று மகிழ்ந்து வாழக்கூடிய அப்படியான சாரார் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அவர்களை நாளை மறுமையில அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். சரியா? இந்த காது வாய் அறப்படும் போது காது விளங்கான்னு சொல்லுவாங்க. விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா? காது வாயில போட்டு அடின்னு அடிச்சு மிஷின் ஓடும் போது காது விளங்கான்னு சொல்லுவாங்க. கேட்குது இல்லைங்க சார்? அல்லாஹ் நீங்க உண்ணுகின்ற அந்த உணவில அபிவிருத்தி ஏற்படுத்த. அப்போ வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். நாளை மறுமையில இப்படியான வேலை பார்த்துட்டு இருக்கானு பத்தியில. எப்படியான வேலை? எப்படியான வேலை? எப்படி? அற்ப ரூபாவுக்காக, அற்ப உலக இன்பத்திற்காக, லாபத்துக்காக மார்க்கத்தை மறைச்சு சொல்றாரு. இன்னைக்கு இது ரொம்ப கம்மியா இருக்குல்ல உலகத்துல? நிறைஞ்சு இருக்கு, நிறைஞ்சு இருக்கு. அது இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துலாம் சொல்ல வர எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இருக்கும். அல்லாஹ் பாரு இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலைகளை தவிர. தெளிவாக தெரிகிறது, சுன்னா இதை சொல்கிறது, குர்ஆன் வசனம் இதை சொல்கிறது. ஆனால் பிதாத்தான காரியத்திற்கு குர்ஆன் இருந்த ஆதாரம் கொண்டு வரானே எப்படி? இணை வைப்புக்கு குர்ஆன் இருந்த ஆதாரம். சஜதா செய்வது என்பது பூமிக்குத்தானே செய்கிறீர்கள், பூமிக்கு செய்கிற சஜதா என்பது பூமியை வணங்குவதாக ஆகிவிடுமா? நாங்கள் அப்படித்தான் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். எப்படியாக குதர்க்கமான கேள்விகள்! ஏதோ பதிலில்லாததை போல எண்ணி நீங்கள் பூமியில் தான் சஜதா செய்கிறீர்கள், பூமியில் சஜதா செய்வதனால் பூமியை வணங்குவதாக ஆகிவிடுமா? நாங்கள் அப்படித்தான் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். அவர்கள் கபரில் போய் நின்று சஜதா செய்வதும் நாம் பூமியில இறைவனுக்காக சஜதா செய்வதும் ஒன்றார். இதற்கு ஆதாரம் காட்டுவது நீங்கள் சஜதா செய்யுங்கள், அல்லாஹ் வணங்குங்கள்ங்கிறதுக்கு இது ஆதாரம். எது ஆதாரமா? அங்கே எங்க தேவையில்லாத இணை வைப்பு தலங்கள்ல சுஜூது செய்வது என்பது குர்ஆன் வசனம் இருக்கிறார். இதை சொல்வது யாரு? பாமர மக்கள் அல்ல. நாங்கள் 7 வருட காலம், 8 வருட காலம், அல்லது எங்கள் வாழ்க்கையில் 35 வருட காலம் இந்த 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 மார்க்க பணியில் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்கிறாரு. அவர் சொல்லுகிற விளக்கங்கள் இவைகள். அல்லாஹ் பாதுகாக்க. சரி, இது முதலாவது. எது? அற்ப சொற்ப காசுக்காக மார்க்கத்தை மறைக்கிறவன். ரெண்டாவது, பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்யறது. முடிஞ்சு போச்சா? ரொம்ப சாதாரணமா நினைக்கிறேன். நான் இந்த பொருளை நான் பொருளை அவர் வாங்கினது 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்பார், ஒரு கட்டில் 20,000 வாங்கியிருப்பார். ஆனா ஒரு வாங்குறவர் சொல்லுவார், வாங்குற ஒரு பையர் கேட்டான்னு வைங்க, இது எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டா 40 ரூபாங்க. நானே 35 ரூபாய்க்கு வாங்கினேன், 5 ரூபா லாபம் வச்சு கொடுக்குறேன் உங்களுக்காக, உங்க முகத்துக்காக. 35 ரூபா வாங்கினது 5 ரூபா லாபம் வச்சு கொடுக்குறேன். இல்லப்பா இவ்வளவு ரூபால வர. சரி, நான் வாங்கின ரூபாவா தாங்க, 35,000 ரூபா தாங்க. 35,000 ரூபா வாங்கிக்கிறானே. எவர் ஒருவர் ஒரு பொருளை விற்க பொய் சத்தியம் சொல்லி விற்கிறாரோ அவரை நாளை மறுமையில வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கீஹிம், அவரை அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த. சர்வசாதாரணமா நடக்குற. அது மட்டும் இல்ல சகோதரர்களே, தான் வீட்டுக்கு வர்ற நல்ல தண்ணிய
தனக்கு குடிக்க வர்ற நல்ல தண்ணிய இவன் குடிக்கவும் எடுத்து கழுவுறதுக்கும் எடுத்து மிச்சத்தை கூட மத்த வீட்டுக்கு போக விட மாட்டான். எல்லாம் ஸ்லம்மு நிறைஞ்சி வெளியே ஓடி ரோட்டுக்கு வேணா தானமா கொடுப்பானே தவிர மத்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். இப்படி யாரெல்லாம் பொது தண்ணியின் மீது தனது அகங்கார நிலையை காட்டுகிறாரோ அவரை நாள மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டார். திருமுகத்தை பார்க்க இயலாது. முழுமதி நிலவை போல அல்லாஹ் இருப்பான, அவனை பார்க்கிற சாரார்கள் இவன் வரமாட்டான். மாதல்லா. இன்னொன்று தெரியுமா? பெருமைக்காக எவனெல்லாம் தன்னோட ஆடையை கரண்டை கால் இழுத்து செல்கிறானோ, கரண்டை காலு கீழே இழுத்து செல்கிறானோ அவனையும் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேசணும். இதெல்லாம் நம்ம சட்டை செய்யற விஷயமா? சட்டை செய்யவே மாட்டோம். இது ஒரு பெரிய விஷயமா? இல்லை நமக்கு. ஆனா அவன் முகத்தை இன்னல்லாஹ் ஜமீலு, நம்ம அழகானவன், அவன் முகத்தை பார்க்க முடியாத சூழலை ஏற்படுத்துறது இல்லை. நம்ம நினைக்கிற அற்பமான காரியங்கள். அடுத்ததா பாருங்க, பெருமை அடிக்கும் ஏழை. முஸ்லீம்ல 172வது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ். வாயிலுன் முஸ்தக்பிருன், தாம் ஏழை ஆனா அடிக்கிறது பெருமை. ஏழைன்னு என்னங்க சட்டையை கழிச்சுட்டு அலைய சொல்லலாம் இருக்குன்னு? அப்படி இல்லை வாப்பா, நீ நடக்கும் போதே என்னை விட மிஞ்ச ஆள் இருக்கான்னு நடக்கிற, பணக்கான உன்னை சேர்த்துக்கணுங்கிறதுக்காக நடக்கிற, அவன் சபையில நீ உட்கார்ந்துங்கிறதுக்காக நடக்கிற, கொஞ்ச நெஞ்ச ரூபா வச்சுக்கிட்டு இருக்கிற ஆடம்பரத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு அப்படித்தானே. மிடில் கிளாஸ் பீப்புள் டார்கெட்டே மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள் தான். அவன் ஹையர் கிளாஸ் பீப்புள் மாதிரி வாழ நினைக்கிறான். என்ன காரணம்? பணக்காரனுடைய அந்த இதுலயே நான் வாழணும்னு நினைக்கிறான். எல்லாமே திணிக்கப்படுது. உலக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் வசதி செய்யப்படுது. இஎம்ஐக்கு எவ்வளவு பெரிய பொருள் வேணா எடுத்துக்கோ, பென்ஸ் காரா எடுத்துக்கோ, இஎம்ஐ. எதுக்கு அது இஎம்ஐ? எதுக்கு? இவ்வளவு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல ஒரு 75 இன்ச் டிவி இருக்காத நீ வாங்கிக்கலாம் இஎம்ஐல. அவன் வீட்டுல எது இருக்கோ அதையே நீ அனுபவிக்கலாம். எதுக்கு இஎம்ஐல உனக்கு தர்றான்? உண்ட ஆசை ஹையர் கிளாஸ் பீப்புள் மாதிரியே வாழணுங்கிற உண்ட ஆசை. அதுக்கு நீ அடிக்கிற பெருமை. பெரிய பெரிய பணக்காரன் அவன் சாப்பிடுற, இப்போ நம்ம ஒரு காலத்துல பசிக்கு சாப்பிட்டோம், அடுத்த ஜெனரேஷன் ருசிக்காக சாப்பிட்டுச்சு. இப்ப பசியும் இல்ல ருசியும் இல்ல, அலங்காரம். நீங்க சாதாரண சர்பத்தை ஒரு குடிக்க மாட்டார். சர்பத்து கிளாஸ் ஒரு வடிவமா வச்சு அந்த வாயில் கீத்துகள்ல அந்த சீனி எல்லாம் அப்படி தூவி ஒரு ஒரு பாதி எலுமிச்ச பழத்தை நடுப்பகுதியா வெட்டி அதை சொருவி ஒரு ஸ்டா அப்படி கொடையை எழுப்பி அதுக்கு மேல கொடையை வச்சு அந்த கொடைக்கு மேல வாயை வச்சு ஒரு இழுத்துட்டு அதை அப்படி ஒரு போட்டோ எடுத்து அடுப்பார். ஒரு காலத்துக்குள்ள பசிக்காக சாப்பிட்ட கூட்டம், நாம அடிச்சு பசிக்காக சாப்பிட்ட கூட்டம். அடுத்தது ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம். மசாலாவை தேடணும், காட்டு கரைக்கு போய் மசாலாவெல்லாம் தேடி அதுல ஒரு ருசியை தேடணும். சாதாரண சுத்த கறியை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு மஞ்சளை மசாலாவை அரைச்சி போட்டா சூப்பரா மனம் இருக்கேன்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். ருசிக்காக சாப்பிட்ட, பசியும் வேணாம் ருசியும் வேணாம். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுற மாதிரி ஒரு பிக், ஒரு போட்டோ, இதை எடுக்கிறதுக்கு வர பசியில உட்கார்ந்து சாப்பிட்ற முன்னாடி கையை அடிச்சா இப்ப சாப்பிடக்கூடாது, எடுத்த பிறகுதான் சாப்பிடும். சகோதரர்களே, பணக்கார வாழ்வுன்னு நினைக்கிறா, அதுக்காக அடிக்கிறான் பெருமை. அப்படி பெருமை அடிக்கிறவன் நாளை மறுமையில அந்த பெருமை அடிக்கும் ஏழையை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்தும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. 30 காரியங்கள் இருக்கிறது. 30ஐயும் சொல்ல நேரம் பத்தாது. என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் நினைவுபடுத்த இயலுமா? சொல்லுங்க. தற்பெருமை அடிக்கும் ஏழை, பாரக்கல்லாஹ் ஃபீக். பெருமை நிமித்தம் கரண்டை காலு கீழே அடிகிற ஆடை அணிகிற நபர். வேற பொய் சாட்சியின் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர். பாரக்கல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். விபச்சாரம் செய்யற வயோதிகன், அது நம்ம சொல்லல. செய்த உபகாரத்தை சொன்னாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி 30 இருக்கு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஏன்னா நம்ம சொன்னது அற்ப சொற்ப ரூபாவுக்கா மார்க்கத்தை மறைச்சு. இப்ப நேரம் இல்லை, ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னு நம்ம ஒரு சவல் சொன்னா கேள்வி கேட்கிற நேரத்தை ஒதுக்கிட்டாங்கன்னு
ஒரே ஒரு கேள்வி கேட்குறீங்க, சொல்லுங்க பாப்பா. இது சம்பந்தமா தெரிஞ்சா பதில் சொல்லுவாரு சார். ஆ ஆ